வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா வண்டலூர் ஓட்டேரி. இது பார்த்திங்கன்னா நமக்கு வெரி க்ளோஸ்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து ரொம்ப நியர்பையில் இருக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஒரு 15 வருஷம் பழைய வீடுங்க. அது வீடு வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஈஸியாக பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம உடனே குடியேறிக்கலாம். சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. 2 BHK, பின்னாடி கிணறும் இருக்குது. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 அடி வரும். நல்ல ப்ராப்பர்ட்டி. சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமும் வீடு தான் இருக்குது. பெரிய பங்களா மாதிரியான வீடுங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா நமக்கு புதுசாக பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் பார்த்திங்கன்னா இறங்கி வரணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். ஸோ அப்படி சுற்றி வரணும்னா, அதே போல் வண்டலூர் ஜூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரேட்டு பார்த்திங்கன்னா 52 லட்சம் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. அன்அப்ரூவ்டுங்க. லேண்ட் அன்அப்ரூவ்டு, பில்டிங்கும் பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு தான். ஸோ இந்த லேஅவுட்டே பார்த்திங்கன்னா பழைய லேஅவுட்ன்றதால அங்கெல்லாம் அன்அப்ரூவ்டு தான் லேஅவுட் போட்டிருந்தாங்க. கையில் இருக்கிற காசு வச்சு அவ்வளோதான் வீடு கட்டாங்க. ஸோ அன்அப்ரூவ்டு தான். ஆனால் இம்மீடியட்டாக வேணும் அப்படின்னா இது வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ்டு வாங்கிட்டு புதுசாக கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி. இந்த பார்த்தாலே தெரியுங்க, இந்த பிளாட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு ஓட்டேரி. நமக்கு இந்த ஜூ போகிறதுக்கான ரோடு ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஓட்டேரி இந்த மெயின் ஜங்ஷன் போயிடும். ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் வண்டலூர் ஜூ வந்துடும். வண்டலூர் ஜூக்கு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டருக்குள்ளே வண்டலூர் ஜூ வந்துடும். கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ ஈஸியாக வந்துடும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.